இந்த திமுகங்கிறது வந்து நம்ம இங்க அரசியல் எப்படி பண்ணலாம், அடுத்து தன்னோட வாரிசை எப்படி கொண்டு வரலாம், அடுத்து போட்டோ ஷூட் என்ன பண்ணலாம், விளம்பரம் என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டேட்ல போய் நம்ம இந்தி கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி எப்படி பலப்படுத்தலாம் அப்படின்றதுல குறியா இருக்காங்களே ஒழிஞ்சு இந்த மண்ணுக்கான அரசியலையும் மக்களுக்கான அரசியலையும் ஜீரோக்கு கீழே இப்ப மைனஸ்ல போயிட்டு இருக்காங்க. எப்பேற்பட்ட ஒரு சர்வாதிகார அரசா நீங்க வந்து செயல்பட்டு இருக்கீங்க. இதுல இருந்து திசை திருப்பறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? ஐயோ இங்க பாருங்க இளையராஜா கோயிலுக்குள்ள விடல, இளையராஜா கோயிலுக்குள்ள விடலன்னு சொல்லி மக்களை திசை திருப்புற நடவடிக்கை மட்டுமே தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களே ஒழிஞ்சு மக்களுக்கான ஆட்சியா என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த அரசுக்கு பண்ணவே தெரியல அப்படின்றதுதான் இந்த முழுக்க முச்சுறு உண்மை. போய் மக்களை போய் பாருங்க, மண்ணு பாருங்க, இங்க ஆல்ரெடி மண்ணு மலடாயிட்டு கிடக்குது. மக்களுக்கு என்ன பண்றாங்க பாருங்க. மீடியாக்களோட வேலை என்ன அப்படின்னா அந்த இடத்துக்கு போங்க. நீங்க மக்கள் வந்து உங்க டிவியை பார்த்தா தானே இந்த டிஆர்பி உங்களுக்கு. அப்ப இப்படி ஒரு கேவலமான கேடு கட்ட வேலையை நீங்க பாக்குறீங்க. மக்கள் தான் உங்களுக்கு வந்து முதலாளிகள். நீங்க போய் குடுன்னு கோவில்ல கருவறைக்குள்ள யாரை விடுறாங்க, குடுன்னு ஓடி போய் அர்த்த மண்டபத்துல யாரை ஒண்ணு சொல்றாங்க, ஐயோ இங்க பாரு இவங்க வந்து ஜாதி திட்டாங்க அப்படின்ற இந்த திசை திருப்புற அரசியலை தயவு செஞ்சு நிறுத்திட்டு மீடியாக்களை அவங்களுக்கு துணை போறதை விட்டுட்டு தயவு செஞ்சு மக்களுக்கான செய்திகளை நீங்க போடலன்னா ஒட்டுமொத்தமா தமிழக மக்கள் வந்து இந்த மீடியாக்களே வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களே புறக்கணிக்கணுங்கிற ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க அப்படிங்கறது வந்து துளி அளவுக்கு சந்தேகம் கிடையாது.